சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நமக்குள் காணப்படும் குழப்பம், பயம், நம்பிக்கையின்மை, சாத்தானின் அடிமைத்தனம் ஆகியவைகளில் இருந்து விடுதலை அடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையே சத்தியம். இன்றைய அனுதின தியானம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். யோவான் 8:32. இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசித்தவர்களாகிய சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை இது. இயேசு சொன்னார், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியம் என்பது தேவனுடைய வார்த்தை. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17. இயேசு இந்த வார்த்தையை சொன்னபோது யூதர்கள் அவர்கள் வேறு ஜாதி ஜனங்களின் சிறையிருப்பின் அடிமைதனத்தை குறித்து பேசுகிறார் என்று நினைத்தார்கள். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறோம், நாங்கள் ஒரு காலும் ஒருவனுக்கும் அடிமைகளாயிருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். யோவான் 8:33. ஆனால் இயேசு இங்கு அவர்கள் பாவத்தின் சிறையிருப்பில் இருப்பதை குறித்து பேசினார். பாவத்தின் சிறையிருப்பு என்பது அந்நிய ஜனத்திடம் அடிமைகளாக இருப்பதை விட கொடியது. ஒரு அடிமைத்தனம் எப்படி நம்மை அடிபணிய கட்டுப்படுத்துகிறதோ அப்படியே பாவமும் நம்மை அடிமைப்படுத்துகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சத்தியத்தின் மூலமாக மட்டுமே இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட முடியும் என்று சொல்கிறார். தேவனுடைய சத்தியம் வெறும் அறிவுசார் புரிதலுக்கு அப்பாற்பட்டது. தேவனின் சத்தியத்தை அறிந்து கொள்வது தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை வழிநடத்துவது. நாம் அவருடைய வார்த்தையின்படி செய்ய, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். சத்தியத்தை கற்றுக்கொள்வதன் மூலம் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். அப்பொழுது நமக்குள் காணப்படும் குழப்பம், பயம், நம்பிக்கையின்மை, சாத்தானின் அடிமைதனம் ஆகியவைகளில் இருந்து விடுதலை அடைகிறோம். அவருடைய வார்த்தையில் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதன் மூலம் நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கும் பலர் மனுஷருடைய கற்பனையான உபதேசங்களுக்கு செவி கொடுப்பதால் விடுதலை இல்லை. இந்த சாட்சி உண்மையாயிருக்கிறது. இது முகாந்தரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவிகொடாமல் விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உள்ளவர்களாயிருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். தீத்து 1:13-14. எனவே சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது நிச்சயமாய் விடுவிக்கப்படுவோம். இதோ, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். எரேமியா 33:6. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.